வணக்கம் தோழர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடுக்கே ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நேத்துக்கு நீங்க கொடுத்த பிரஸ் மீட் தான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமைக்கே இன்னைக்கு உல வச்சிருக்கிறாரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வச்சீங்க. இந்த வழக்கு நடத்தப்பட்ட முறையிலயும் தப்பு இருக்கு, தீர்ப்புலயும் தப்பு இருக்குன்னு 2 முக்கியமான விஷயங்களை மேற்கோள் காட்டினீங்க. உண்மையிலேயே என்ன நடந்தது? சமீர் அகமது, அவரோட ஒரிஜினல் பெயர் பரமசிவம். 1993 தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 இந்து மதத்தை சேர்ந்த பெற்றோருக்கு அவர் பிறக்கிறார். அதற்கு பிறகு 2015 அவர் மதம் மாறி 2015க்கு முன்னாடி மதம் மாறிடுறாரு. மதம் மாறிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ், ஒரு முஸ்லீம் பொண்ணை மேரேஜ் பண்ணி அப்புறம் அவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு கயத்தார் தாசில்தார்கிட்ட. தாசில்தார் அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா இப்போ இஸ்லாமியர்களுக்கு, எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் முஸ்லீம் லெப்பை அப்படின்னு இருக்கும். பெரும்பாலும் அந்த சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. அது ஒரு செக்ட் மாதிரி தொடர்ச்சியாக அதை அப்படிதான் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாரு, அந்த சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதற்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு போடுறாரு 2022. அதற்கு பிறகு 2026 இந்த வழக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பூர்ணிமா அமர்வுல வழக்கு விசாரணைக்கு வருது. இதுக்கிடையில 2024 தமிழ்நாடு அரசு ஒரு ஜிஓ போடுறாங்க. இஸ்லாமியர்கள்ல 7 பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் இடஒதுக்கீட்டுக்கு, பிசி முஸ்லீம் அப்படின்ற இடஒதுக்கீட்டுக்கு, அதாவது லெப்பை, ராவுத்தர், மரைக்காயர், மாப்பிள்ளா, ஷேக், சையத், அன்சர், இப்படி ஒரு 7 பிரிவை சேர்ந்தவர்கள். அவங்கெல்லாம் ஏற்கனவே 1994 ஆக்ட்ல இந்த 7 செக்டை சேர்ந்தவர்கள் பின்தங்கியவர்கள் அப்படின்னு இருக்கு. அதை வச்சு ஒரு ஜிஓ போட்டு இந்த செக்டை தேர்வு பண்றவங்க, இது ஏற்கனவே இஸ்லாமியர்கள்ல இந்த செக்டில் இருக்கவங்க பின்தங்கியவங்கன்னு சொல்லி ஏற்கனவே சட்டம் 1994 இருக்குது. இந்த லிஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99% பேர் இந்த பிரிவுகளில் தான் இருப்பாங்க. மதம் மாறினவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் உள்ளதுல ஒவ்வொரு தடவையும் அது பிரச்சனை வருது. இப்போ மதம் மாறியவர்கள் இந்த 7 பிரிவில் ஒரு பிரிவோட, ஒரு செக்டோட பழக்கம், வழக்கம், மரபை நான் ஏற்றுக்கிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜமாத்தில் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா அதை ஏற்றுக்கொண்டு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏற்கனவே இஸ்லாமியர்களில் கொடுக்குறாங்கல்ல, முஸ்லீம் லெப்பை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அந்த முஸ்லீம் லெப்பை பிரிவை நான் ஏற்றுக்கிட்டு அந்த பழக்க வழக்கம், மரபை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு ஒருத்தர் அது சார்ந்த அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு ஜமாத்தில் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா அது ஏற்றுட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் சட்டம். அதில் இப்போ இந்து மதத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் ட்ரைப், இந்த பிரிவுகள்ல இருந்தெல்லாம் இஸ்லாத்துக்கு இந்த குறிப்பிட்ட 7 பிரிவுகளில் எந்த பிரிவு மாறுறாங்களோ அவர்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து பிசி முஸ்லீம் ரிசர்வேஷன்ல 3.5 அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான். இப்போ மதம் மாறியவர்களுக்கு அவங்க எந்த பிரிவை, எந்த செக்டை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த செக்டில் அவங்க இருந்துக்கலாம் என்பதற்கான உரிமையை வழங்கி 2024 திமுக அரசாங்கம் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. அந்த அரசாணையை வைத்து தாசில்தார் எனக்கு சர்டிஃபிகேட் மறுத்தது தவறு என்று சொல்லித்தான் அவர் சமீர் அகமது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கோட கோரிக்கை அவருக்கு இந்த 7 செக்டில் இந்த லெப்பை செக்ட் சர்டிஃபிகேட் கொடுங்கன்றதான் கோரிக்கை. அப்போ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லலாம், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அரசாங்கம் சர்டிஃபிகேட் கொடுப்பதுதான் சரி அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா அந்த வழக்கே முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை அப்படி விடாம இந்த ஜிஓவை நீங்க சொல்றீங்களா, இந்த ஜிஓ எப்படி செல்லும் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நேற்று வழக்கு வந்ததுக்கு முன்பாகவே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே,
லீவில் வெக்கேஷனுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், நான் இந்த ஜிஓவை ரத்து பண்ண போறேன், எப்படி நீ ஜிஓ போட முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று வழக்கு இப்ப வருகிற போது 16ஆம் தேதி தான் கவர்மெண்ட் உள்ளே வராங்க. உள்ள வந்து இப்ப நேற்று இறுதி விசாரணை நடந்து தீர்ப்பு, முந்தா நாள் இறுதி விசாரணை நடந்து தீர்ப்பு வந்திருக்கு. வியாழக்கிழமை ஒரு 4 மணிக்கு கேஸ் முடிஞ்சு 7 மணிக்கு ஆர்டர் வந்துருச்சு. அன்னைக்கு இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி பூர்ணிமா அவர்கள் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டாங்க. இன்னொரு நீதிபதி பாலாஜி என்ற நீதிபதி வந்து அன்னைக்கே விசாரிச்சு அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்படிதான் அந்த தீர்ப்பு வந்திருக்குது. நம்ம கேள்வி இதுல என்னன்னா, ஒருவர் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுவது என்பது அடிப்படை உரிமை. தனது அடிப்படை உரிமையை ஒருவர் செயல்படுத்துகிற போது, அரசியல் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட அடிப்படை உரிமையை ஒரு செயல்படுத்துகிற போது, அவருக்கு இந்த அரசியல் கிடைக்கக்கூடிய உரிமை ஏன் பறிபோகணும்? ஒரு ஃபெய்த்ல இருந்து இன்னொரு ஃபெய்த்துக்கு போனா அவங்க சமூக கல்வி ரீதியாக பின்தங்கிய நிலை என்பது மாறிவிடுமா? கான்ஸ்டியூஷன்ல சோசியலி எஜுகேஷன்லி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது அரசியல் சட்டம் அங்கீகரித்த ஒரு விஷயம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கும் அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கிற போது இந்த மாநிலத்துல அது எந்த மதமா இருக்கட்டும், அதில் பின்தங்கிய பிரிவினரை கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது அப்படின்றதுல என்ன தப்பு, என்ன பிரச்சனை? ஒண்ணு. ரெண்டாவது, யாருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறது கொடுக்கக்கூடாது அப்படின்ற பாலிசி டெசிஷன், கொள்கை ரீதியான முடிவை எடுக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. யார்கிட்ட டேட்டா இருக்கு? அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. சச்சார் கமிட்டில இருந்து பல்வேறு கமிட்டி இஸ்லாமியர்கள் பல்வேறு வகையில் இந்த நாட்டில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரங்களும் டேட்டாஸ் அவ்வளவு இருக்குது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உயர்கல்வியில கிட்டத்தட்ட 14% இருக்கிறாங்க, 14.5%. பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் 5.5% இருக்காங்க. இஸ்லாமியர்கள் எவ்வளவு தெரியுமா? 5.2%. பட்டியல் சமூகத்தை விட 3 1 பங்கு தான் ஹையர் எஜுகேஷன்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. பழங்குடி சமூகத்தை விட, காடுகளில் வசிக்கக்கூடிய மலைகளில் வசிக்கக்கூடிய பழங்குடி சமூகத்தை விட ஹையர் எஜுகேஷன்ல பின்தங்கி இருக்கிறாங்க. இஸ்லாமியர் மக்கள் தொகை இந்த நாட்டில் 14%. அதுக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-3% தான் எல்லா அரசு வேலையில் இருக்காங்க. பாராளுமன்றத்திலிருந்து எல்லா அரசு வேலையிலும் அவ்வளவுதான் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இந்த நாட்டின் எந்த துறையிலும் தரப்படவில்லை. அது நீதித்துறையா இருக்கட்டும், ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும், ஐபிஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லாம் தான். எஜுகேஷன்லேயே அதான், ஐஐடியா இருக்கட்டும், ஐஐஎம்ஆ இருக்கட்டும், எங்கேயுமே அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு அரசாங்கம் இதை யோசித்து, இந்த சிக்கல் வந்து 2025 ஆசிஃபான் ஒரு வழக்குல வருது, நீதிபதி ஹரிபரந்தாமன் முன்பாக வருகிறது. அந்த வழக்கில் விசாரிச்ச நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் இந்த விஷயம்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் டிஎன்பிஎஸ்சி அதை ஏற்க மறுக்குது. அரசாங்கம் கொடுக்க சொல்லுது, டிஎன்பிஎஸ்சி ஏற்க மறுக்கிறாங்க. இதுதான் நீதிமன்றத்துக்கு வழக்கா வருது. வருகிற போது அந்த வழக்குகள் எல்லாம் நீதிமன்றம் இதுவரை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசாங்கம் தான் கொள்கை ரீதியா முடிவெடுக்கணும். ஒருவருடைய ஃபெய்த்தை மாத்துறதுனால, நம்பிக்கையை மாத்துறதுனால அவங்க சமூக கல்வியில் பின்தங்கிய நிலை என்பது மாறிவிடுவதில்லை. அதனால நீங்க சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்றதான் அந்த ஜிஓ வேலிட்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. திடீர்னு நேற்று முன்தினம் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வு இதை ரத்து செய்திருக்கிறது அப்படின்றது. இந்த தீர்ப்பு மொத்தத்துல அது எப்படின்னா, நீங்க இத சாரமா சொன்னா, இஸ்லாத்துக்கு இதோட விளைவு, இஸ்லாத்துக்கு இனி மாறுவதற்கு எல்லாரும் யோசிக்கணும். அதான், இஸ்லாம் மதத்துக்கு மாறுவதற்கு யோசிக்கணும். நீங்க போனா ரிசர்வேஷன் கிடைக்காது. அப்ப நீங்க ஓசி கேட்டகரியில, இப்ப நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தலைமையிலான அமர்வு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்கள கேட்டகரிக்குள்ள வைக்காதீங்கன்னு சொல்லல, பிசிஎம்ல வைக்காதீங்கன்னு சொல்லி ஓசியில சேர்த்து விட்டுருக்காங்க. ஒருத்தர் முஸ்லீமா மாறுறாருன்னு வைங்க, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் மாறுறாருன்னா ஒரு கேட்டகரியில அரசாங்கம் வைக்குது, பிசிஎம் பிசி முஸ்லீம்ன்ற கேட்டகரியில வைக்குது. ஆனா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீ பிசிஎம்ல வராத ஓசியில போங்கன்னு. இப்ப நீங்க இன்னொரு கேட்டகரியில தானே வைக்கிறீங்க, அந்த கேட்டகரி நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்?
இல்ல அப்போ இதுல இன்னொரு விஷயத்த வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா தோழர்? இப்போ சுவாமிநாதன் போன்றவர்களுடைய அடிப்படை தாட் ப்ராசஸ் என்னன்னா, இவங்க ஏதோ ஒரு லாபத்துக்காக இந்த ரிசர்வேஷனுடைய பெனிஃபிட் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதம் மாறுறாங்க. அப்படிங்கிற கூற்று தான் காலங்காலமாக வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பட்டியலின சமூகத்திலிருந்து ஒருத்தர் வந்து மாறுறாருன்னா, இன்ஃபாக்ட் அது ஒண்ணும் பெருசா அவருக்கு பெனிஃபிட் தரப்போறதில்ல. எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிற கேட்டகரில இருந்து இன்ஃபாக்ட் பிசிஎம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான் அவர் வரப்போறாரு. அப்போ இது மறைமுகமாக இந்த கட்டாய மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியா நம்ம பார்க்கலாமா இத? அதாவது முதல் விஷயம், இப்ப ஒருவர் இஸ்லாத்துக்கு மாறுறாரு அப்படின்னா, அதுல ஏற்கனவே ரிசர்வேஷனால் ஏற்கனவே பலன் அடையக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் அதை எதிர்க்கணும். யாராவது எதிர்த்திருக்காங்களா? எங்க மதத்துக்கு வர்றவங்க வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. யார் இஸ்லாமியர்கள் யாரும் அதை எதிர்த்து ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எதுக்குறாங்களா? கிடையாது. யார் அதில் பலனடைகிறார்களோ பெனிஃபிஷியரிஸே அதை வெல்கம் பண்ற போது நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை? இப்போ 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு மட்டும் எடப்பாடி கொண்டு வந்தார். தென் மாவட்டங்களில் உள்ள டிஎன்டி சாதியை சேர்ந்தவர்கள் மற்ற சாதியை சேர்ந்தவங்களா எங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் பறிபோகுது, எங்க உரிமை பறிபோகுதுன்னு சொல்லி அது தீவிரமா எதிர்த்தாங்க. ஆனா இந்த ஜியோவுக்கு இஸ்லாமியர்களால் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா சொல்லுங்க? யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்ப மக்களுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இல்லை, கோர்ட்டுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுவது அப்படின்றது அடிப்படை உரிமை. அரசியல் சட்டத்தில் அந்த பிரிவு ஆர்டிகல் 25 இருக்கா இல்லையா? மதத்தை தேர்வு செய்யலாம்ல. உண்மையிலே இந்தியாவில் பெரிய மத மாற்றம் தொடங்கியது எங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய வைதீக இந்து மதத்துல ஒருத்தர் கூட கிடையாது. அவர்களை இந்துவாக மாற்றியதுதான் முதல் பெரிய மத மாற்றம். நம்ம எல்லாம் இந்துவாக மாற்றியது அப்படின்றதான். கீழடிக்கு தமிழர்களுக்கும் இந்து மதத்துக்கும் வைதிக இந்து மதத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு சொல்லுங்க? வேதத்துக்கு நம்மளுக்கு என்ன தொடர்பு இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஆனால் அவர்கள் அப்படிதான் மத மாற்றம் பண்ணாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்லாமியர்கள் மத மாற்றம் பண்றாங்க, கிறிஸ்டியன் மத மாற்றம் பண்றாங்கன்னா இந்த நாட்டை இஸ்லாமியர்கள் 800 வருடம் ஆண்டார்கள். அன்னைக்கு அவங்க நினைச்சிருந்தா ஒட்டுமொத்த நாடு இஸ்லாமிய நாடா மாத்திருக்க முடியும். பண்ணாங்களா? அவர்கள் தான் உண்மையிலேயே பெருந்தன்மையானவர்கள். அவங்க மதத்தை ஃபாலோ பண்ண விட்டாங்க. கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டை 300 வருஷம் ஆண்டாங்க. அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணிருக்க முடியும், எவ்வளவு பேரை மாத்திருக்க முடியும். ஆனால் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் அவர்கள் வேலை செய்யவில்லை. மதத்தில் பிடிப்பு கொண்டவங்க தனியா பிரச்சாரம் பண்றாங்களே தவிர அரசாங்கம் என்ற வகையில் அவர்கள் அரசாங்கம் ஒரு செக்யூலரா தான் இருந்துச்சு. அப்ப இவங்க மத மாற்ற முயற்சி பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எஜுகேஷன் கொடுத்ததே கிறிஸ்துவ மிஷனரிகள் தான் பெரிய அளவில். நம்மளுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்ட போது அங்கதான் போய் எல்லாரும் வந்து படிச்சு வந்தாங்க. இன்னைக்குள்ள ஆர்எஸ்எஸ்ல பல தலைவர்கள் வந்து கிறிஸ்டின் மிஷனரி காலேஜ்ல ஸ்கூல்ல படிச்சவங்க தான். அவங்க நினைச்ச எவ்வளவு பேரை மாத்திருக்க முடியும்? மாத்திராதான் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அது எங்கேயாவது நடந்திருக்கா? அப்ப அப்படி எதுவுமே ஒன்றும் மத மாற்றம் இவங்க திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்றது அது ஒரு போலியான ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, ஒரு மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி மாத்துறது குற்றமான்னு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது குற்றமா? அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற ஒரு உரிமை அது. இந்தியா முழுவதும் அப்படி பிரச்சாரம் பண்ணலாம். நீங்க விஹெச்பில இருந்து தாய் மதம் திரும்புங்க என்று பழங்குடி மக்கள்லாம் கூப்பிட்டு இங்க வந்து சேர்க்கிறீங்களே, அதை எப்படி செய்றீங்க? இப்போ ஒரு மதத்துக்கு எங்க மதத்துக்கு வாங்க, எங்க மதம் சரியானது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை அரசியல் சட்டப்படி எல்லோருக்கும் உண்டு. அப்படி மாறுவதற்கான உரிமை உண்டு, மாற சொல்லி கோருவதற்கான உரிமையும் உண்டு. இப்போ மத மாற்றம் வந்து செய்யறாங்க. இந்த வழக்கில் கூட நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து அதாவது மதம் மாற்றம் செய்யக்கூடிய மதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் கூட அதை விமர்சனம் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்கிறார். இப்போ ஒரு மதத்தை பத்தி இப்படி ஒரு கருத்து சொல்றது இருக்குல்ல, மதம் மாற்றம் செய்ய எல்லாம். இப்ப கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை அவர்கள் மதத்தை உலகம் முழுவதும் பரப்புவது ஒரு கிறிஸ்தவருடைய கடமையின் மதம் வச்சிருக்கு.
புத்த மதத்தை பரப்பலையா, சமண மதத்தை பரப்பலையா, சைவ மதத்தை பரப்பலையா? ஆதிசங்கரர் என்ன பண்ணாரு? ஊரா போய் தானே பரப்புனாரு. விவேகானந்தர் என்ன பண்ணாரு? இந்து மதத்தை உலகம் முழுவதும் போய் பரப்புனார்ல. இப்போ ஒரு மதத்தை பரப்புவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு, அதே போல மாறுவதற்கும் உரிமை உண்டு. நீங்க என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஹிந்து மதம், இன்னைக்கு சொல்லக்கூடிய வைதிக இந்து மதம் சாதியை அடிப்படையாக வச்சிருக்குது, சாதி பாகுபாட்டின் அடிப்படையில் இருக்குது. அந்த ஃபோல்டுல இருந்து நீ வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இது போன்ற RSS பிரச்சாரங்கள். இந்த தீர்ப்போட விளைவு எல்லாம், நீ என்ன பண்ணாலும் ரிசர்வேஷன் வேணும்னா இந்த சாதி ஃபோல்டுக்குள்ளா இருக்கணும், அதை தாண்டி நீ வேற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிறது தான். நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இங்க இருந்து இந்து மதத்துல இருந்து அங்க போனவங்களுக்கு எப்படி பண்ணலாம், எப்படி ஜாதி மாற முடியும் அப்படின்லாம் கேட்குறீங்கல்ல. ஒரு இஸ்லாமியர் அவர் இந்துவா மாறினா அவர் எந்த ஜாதியில வைப்பீங்க சொல்லுங்க? அதுக்கு பதில் உண்டா? ஒரு கிறிஸ்தவர் மாறினா அவர் எந்த ஜாதியில வைப்பீங்க? பதில் உண்டா? ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் மாறினா என்ன பண்ணுவீங்க? சமண மதத்தை சேர்ந்தவர் மாறினா என்ன பண்ணுவீங்க? நம்ம நாட்டில் உள்ள சாதியிலே விட்டுருங்க, அமெரிக்காவில இருந்து ஒரு கிறிஸ்தவர் மாறுறாரு, ஜப்பான்ல இருந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் மாறுறாரு, இந்து மதத்துல எந்த சாதியில வைப்பீங்க சொல்லுங்க? இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் இது பண்றது ஒன்றும் புதுசு இல்லையே தோழர். ஏற்கனவே இந்த எச்சில் இலையில உருண்ட வழக்குலயும் இதே மாதிரி தான் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னாரு. அப்புறம் திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண்ல விளக்கேத்தணும் அப்படிங்கிற போதும் இதே பண்ற ஒரு நிலைப்பாடை தான் எடுத்தாரு. அன்னைக்கு இருந்த திமுக அரசு கடுமையான எதிர்வினை ஆற்றியது. we are not bothered about the consequences, we will face the consequences எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசுடைய நிலைப்பாடு என்ன? நியாயமா இந்த அரசுக்கு இந்த வழக்குடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சும் இவங்க வந்து தாமதப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அலட்சிய போக்க கையில எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது வெறும் ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கறத தாண்டி நாளைக்கு கல்வி, வேலை வாய்ப்பு இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, வாய்ப்புகள் இருக்குல்ல. சோ இத வந்து தாவேக அரசு எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க தவறு விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த வழக்கு முன்பு விசாரணைக்கு வரும்போதே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இது ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தனது கருத்தை வெளிப்படையாக சொல்லிட்டாரு, இந்த ஜீவோவை ரத்து பண்ண போறேன். இப்ப தாவேக அரசு என்ன செஞ்சிருக்கணும்? எவ்வளவு சீரியஸான நடவடிக்கை எடுத்திருக்கணும்? இந்த வழக்குல அப்படி எடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தன. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் நீதிமன்றத்தில் போராடி தோற்பது வேறு, நீங்க ஃபைட் பண்ணாம விட்டு கொடுக்கறது வேற. இதுல ரெண்டாவதா அது நடந்திருக்கு. இந்த வழக்கை தொடுத்தவர் வழக்கை வாபஸ் வாங்க ரெடி. அந்த வழக்கறிஞர் நான் சேஞ்சாப்பா காலத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்லணும்? அவங்க வழக்கு வாபஸ் வாங்க ரெடினா வழக்கு வாபஸ் வாங்கிடணும். இந்த வழக்குல ஜாதி சான்றிதழ் கொடுக்கறதே இல்லைன்னு சம்மந்தப்பட்டவரே வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்க வந்து அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்றோம், வழக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னா இது முடிஞ்சிருக்கும். அரசாங்கம் அதை சொல்லியிருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவதுல வழக்கறிஞர் நான் சேஞ்சாப்பா காலத்துக்கு கொடுத்துட்டேன், வேற வழக்கறிஞர் கொடுத்துட்டேன் அப்படின்னா பார்ட்டிக்கு முதல்ல நோட்டீஸ் அனுப்பிடுங்கன்னு அரசு தரப்புல சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லல. மூன்றாவது, இந்த வழக்கு 16ஆம் தேதி தான் அரசாங்கம் இந்த வழக்குல வராங்க. மற்ற வழக்கெல்லாம் நாங்க புதுசா கவர்மெண்ட் வந்திருக்கிறோம் அப்படின்னு வாய்தா வாங்குறாங்க. உயர் நீதிமன்ற விதிகளின்படி பதில் மனு தாக்கல் செய்வதற்கு 8 வார கால அவகாசம் கொடுக்கணும். இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க எங்களுக்கு 8 வாரம் டைம் கொடுங்க விதிகளின்படி அப்படின்னு வாங்கிட்டு சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்துக்கணும். இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் போதே நீதிபதி இப்படி சொல்லிட்டார் என்ற கருத்து பலராலும் சொல்லப்பட்டு தாவேக அரசு ஆதவர்ஜுனா வரை கொண்டு போய் இந்த செய்தியை வந்து இஸ்லாமிய அமைப்புன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகும் கூட அவர்கள் இந்த நிலைப்பாடை எடுக்கவில்லை. இன்னொன்று மிக முக்கியமா, இந்த தீர்ப்புல 19வது பாராவில் ஒரு ரிட் அப்பீல் கேஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரிட் அப்பீல் நம்பர் 2813 of 2021. இதே ஜீவோ தொடர்பாக ஏற்கனவே ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் மதம் மாறி ஒரு இஸ்லாமியரை கல்யாணம் பண்றாங்க. அவங்களுக்கு பிசி முஸ்லீம் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேளாண்மை துறையில ஒரு வேலைக்கு அப்ளை பண்ற போது அந்த சர்டிபிகேட் ஏத்துக்கிற மாட்டேன்னு அவன் சொல்றான்.
ரிசல்ட்டை வித்ஹெல்ட் பண்ணிட்டான். அதற்கு எதிராக அவங்க நீதிமன்றத்துக்கு வராங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி எம்.எஸ். ரமேஷ் தலைமையிலான அமர்வு அந்த வழக்கை விசாரிச்ச போது டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கவர்மெண்டோட நிலைப்பாடு ஜிஓ போட்டு ஏற்றுக்கிறோம்னு சொல்ற போது டிஎன்பிஎஸ்சி நீ எப்படி அதை வந்து நிராகரிக்க முடியும்? நீ சொல்ற காரணம் ஏற்றுக்கிறக்கூடியதா இல்லைன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியோட ஆர்கியூமெண்ட், இந்த தீர்ப்பில் இருக்க அதே ஆர்கியூமெண்ட்டை அவங்க வச்சிருக்கிறாங்க. அதை நிராகரித்து மெரிட்ல இந்த ஜிஓ செல்லக்கூடியது அவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி நீதிபதி எம்.எஸ். ரமேஷ் தலைமையிலான அமர்வு 2025 தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது 2 நீதிபதிகள் அமர்வு தான். இப்போ 2 நீதிபதிகள் ஏற்கனவே இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கிற போது இப்ப இருக்க பெஞ்ச் என்ன செய்யணும்? அந்த 2 நீதிபதிகள் தீர்ப்புக்கு மாறுபட்ட கருத்து எங்களுக்கு இருக்கு அப்படின்னா தலைமை நீதிபதிக்கு அனுப்பி இதை லார்ஜர் பெஞ்சுக்கு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றி அந்த வழக்கை நடத்தணும். இதுதான் ஜுடிஷியல் டிசிப்ளின். பல்வேறு உச்ச நீதிமன்ற வழக்குகள், சுசீலா வழக்குல இருந்து எல்லா வழக்குலையும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு, அடுத்து வர்ற நீதிபதி அதை ஃபாலோ பண்ண மாட்டோம், நான் இன்னொன்னு சொல்லுவேன் அப்படின்னா 2 நீதிபதி தீர்ப்புக்கு 1 நீதிபதி கட்டுப்படணும், 3 நீதிபதி தீர்ப்புக்கு 2 நீதிபதி கட்டுப்படணும், உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உயர் நீதிமன்றம் கட்டுப்படணும், உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதி தீர்ப்புக்கு 2 நீதிபதி கட்டுப்படணும். இது ஒரு ஜுடிஷியல் டிசிப்ளின். இதை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாக சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பு இன்னைக்கு சட்டமா, தீர்ப்பு என்பது சட்டம். இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது சட்டம். எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கோர்ட்டும் ஃபாலோ பண்ணி ஆகணும். நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா இப்படி ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து கூட அவர் அந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? அரசாங்கத்துல இருந்து நீங்க லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்றதான் சொல்லியிருக்கணும். உங்கள்கிட்ட நடத்த முடியாதுன்னு சொல்லி தலைமை நீதிபதிட்டு போய் முறையிட்டு இருக்கணும்ல. சரி, இந்த கேஸுங்க ஏஜி வர வேணாமா? ஏஜி ஆன்லைன்ல பேசுறாரு, ஏஜி வரமாட்டாரு. இது ஒரு சாதாரண பிரச்சனையா? அது எத்தனை 1000 பேரின் உரிமை, கல்வி, வேலை வாய்ப்பு, அத்தனை உரிமையும் போதுங்க. அப்ப எவ்வளவு அலட்சியமா அதை கையாண்டு இருக்கிறாங்க. தலைமை நீதிபதிட்டு முறையிட்டு இருக்கலாம்ல, லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி. இல்ல, இப்ப விஜயோடைய அரசுக்கு வந்து அனுபவம் இல்லை, எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அப்படிங்கறதுனால இதோட ஒரு சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஐயுஎம்எல்ஐ சேர்ந்த ஷாஜஹான் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கு இது என்ன அளவுக்கு தீவிரம் அப்படிங்கிறது தெரியும். பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்கு சார்ந்த அமைச்சர் இருக்கிறாரு, சம்பத்குமார் நினைக்கிறேன் அவரோட பேரு. அவருக்கு இதோடைய தீவிரம் என்னன்னு தெரியும். சமூக நீதித்துறைக்கு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இருக்காரு, அவருக்கும் இதோடைய தீவிரம் என்னன்னு தெரியும். இவங்கெல்லாம் இதை எடுத்து சொல்லி உடனடியாக இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணி இருந்திருக்கலாமே. இவங்கெல்லாம் இன்னமும் மௌனமா இருக்கிறாங்களே, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதாவது இவங்களுக்கெல்லாம் இவங்க நாலேஜுக்கு இந்த வழக்கு போச்சா, இந்த அரசுல வந்து இது மாதிரி சிக்கலான பிரச்சனைகளை, கொள்கை ரீதியான பிரச்சனைகளை அணுகிறதுக்கான என்ன மெக்கானிசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இது முதல்வரா ஒருத்தர் இருக்காரு, அவர் கவனத்துக்கு இதெல்லாம் போகுமா? ஏன்னா அப்படி ஒரு செக்ரட்டரி அவர் வச்சிருக்காரு. அவர் செக்ரட்டரி யாரு? ஜெகதீஷ் பழனிசாமி. ஜெகதீஷ் பழனிசாமி கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டா? நிர்வாகத்துல கரசு குடிச்சவரா? நீதித்துறை வழக்கை டீல் பண்ணக்கூடியவரா? அவர் எதை அங்க போய் சொல்லுவாரு? சினிமா செய்தியை சொல்லிட்டு இருந்த ஒரு நபரை வந்து நீங்க இப்ப செக்ரட்டரியா போட்டீங்கன்னா எப்படி ஒரு ஆட்சி நிர்வாகம் இருக்குன்னு சொல்லுங்க. விஜய் யாரோடாவது கலந்து ஆலோசிக்கிறார் அப்படின்னு நினைக்காத வந்திருக்கா? ஒண்ணு கிடையாது. அப்ப இப்படி ஒரு சிக்கலான பிரச்சனையில முதல்வர் விஜய் என்ன செய்யணும், அல்லது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் என்ன செய்யணும்? ஏஜியை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரையும் வச்சு பேசணும். ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து கேட்கணும், கேட்டு இதுல என்ன நிலைப்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இது எதுவுமே செய்யல. அப்படியான ஒரு முறையே இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு கொள்கையும் கிடையாது, டைரக்ஷனும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கத்துல கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி போச்சானே நம்மளுக்கு தெரியல. செய்தி போச்சான்னு தெரியல. இப்படி வந்த பிறகு கூட அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னா ஒண்ணுமே பேசாம இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. இது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அவங்க சொந்த பிரச்சனை கிடையாது, இஷ்டத்துக்கு விட்டு போக முடியாது. அப்ப இவர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பணும். எங்க இவங்க நாலேஜுக்கு போகாம இருந்தா பரவாயில்லைங்க. நாலேஜுக்கு போயிருச்சு, ஆதவர்ஜுனா நாலேஜுக்கு போயிருச்சு. ஆதவர்ஜுனா தான் அதை டீல் பண்ணியிருக்காரு. டீல் பண்ணா என்ன பண்ணணும்? பொறுப்பா அதுக்கு வந்து பதில் சொல்லணும்ல. இப்போது வரை என்ன செய்ய போறாங்கன்னு நிலைப்பாடே அவங்க அறிவிக்கல. இந்த பிரச்சனை டிபேட் வந்தோடனையும் வேற வேற பிரச்சனையே வந்து டைவர்ட் பண்றாங்களே தவிர இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை இதுவரை சொல்ல, ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தல, சட்ட வல்லுநர்களை கலந்து பேசுவோம்னு சொல்ல, எதுவுமே செய்யல. அப்ப அடிப்படையில இது ஒரு டைரக்ஷன் இல்லாத என்ன சொல்றது, திசையே தெரியாத ஒரு ஆட்சியா இருக்கிறதுனால
இங்கு சிறுபான்மை மக்களுக்கான உரிமையோ பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமையோ அவங்களெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு தான் தெரியுது. ஆனா இவங்கதான் சிறுபான்மையிற்கான காவலர்கள் நான் தான் அப்படின்னு விஜய் முன்னிறுத்துறாரு. சிறுபான்மை மக்களுக்காக இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாம் எதிர்த்து நாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்க போராட்டம் நடத்திருக்கோம், சட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் இவங்க தேர்தலுக்கு முன்னால கிளைம் பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு இதோட சீரியஸஸ் தெரியல. இதை அறியாமைன்னு நாம எடுத்துக்கிறதா இல்ல அலட்சிய போக்கு அப்படின்னு நாம பாக்குறதா? சரி, அட்லீஸ்ட் த டேமேஜ் ஹஸ் பீன் டன். இனிமேலாவது இந்த அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது லீகல் அவென்யூஸ் இருக்கா? இத எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது? அடுத்த கட்டம் இந்த அரசு எப்படி நகரணும்னு நினைக்கிறேன். அது இந்த அரசு சிறுபான்மையினர் நலனில் அக்கறை இல்லாத அரசு அப்படின்றது போற போக்குன்னு நான் சொல்லல. பக்ரீத்துக்கு முத நாள் ஆடுகோழி வெட்டக்கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க. அது சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் இல்ல, நாட்டார் தெய்வ வழிபாட்டுக்கு அது பொருந்துன்னு ஒரு நாள் வரப்போகுது. பொது அங்க எங்கேயுமே அப்படி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு இதுவரை இந்த அரசாங்கம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? அத சொன்னதும் ஜி.ஆர். சுவாமிநாதன் தான் நினைக்கிறேன். ஆமா, இதே பெஞ்ச், இது வெக்கேஷன் பெஞ்ச். வெக்கேஷன்ல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் சென்னையில இருக்கும்போது சொல்றாரு, பக்ரீத்துக்கு முதல் நாள் உத்தரவு போடுறாரு. அதுக்கு எதிராக இதுவரை அப்பீல் போயிருக்காங்களா? அரசோட நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. இல்ல, இன்ஃபேக்ட் அவங்க கோர்ட்ல போய் நீங்க சொன்ன ஆர்டரை நாங்க சரியா நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. பண்றாங்க. இவங்க சிறுபான்மை உரிமையை பாதுகாக்கிறவங்களா? திருப்பரங்குன்றம் பிரச்சனையில ஆடு கோழி வெட்டுவதற்கான தடை போன அக்டோபர் மாசம், போன வருஷம் அக்டோபர் மாதத்துல இருந்து இருக்கு. 2025 அக்டோபர்ல இருந்து இருக்கு. உயர் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்குது. திமுக அரசு அப்பீல் போல, கடுமையாக அவங்களை விமர்சனம் பண்ணோம். இந்த அரசாங்கம் வந்த உடனே நான் ஒரு பிரஸ் மீட் வச்சு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் என்ன செய்யணும்னு சொன்னோம். மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எந்தெந்த வழக்கில் அப்பீல் போகணும்னு சொன்னோம். கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் அப்பீல் போயிருக்காங்களே வழியா ஆடுகோழி வெட்டுறதுக்கு எதிராக அவர்கள் போகவில்லை. இது சிறுபான்மை நலனை பாதுகாக்கிற அரசா? அடுத்து கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச்சு கட்டுறது, ஹிந்துஸ் நிறைய இருக்கிறாங்க, அதனால அங்க சர்ச்சு கட்டக்கூடாது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வெக்கேஷன் பெஞ்சில் உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவுல 2வது பாரால மனுதார் தரப்பு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை சொல்லும் போது, ஜோசப் விஜய் பதவியேற்றதிலிருந்து கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் சர்ச்சு கட்டணும்னு சொல்றாங்க, ஒவ்வொரு கிராமத்துல சர்ச்சு கட்டணும்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டலிஸ்ட் எல்லாம் அவங்க இப்ப செயல்பட தொடங்கிட்டாங்க. அடுத்து ஜே.சி.டி. பிரபாகர் சட்டப்பேரவையில பைபிளை பத்தி சொல்றாரு. சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு உதயநிதி சொன்னதுக்கு தாவேக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கல, முஸ்தபா எம்எல்ஏவும் அதவே சொல்றாரு என்று இன்னொரு தரப்பை கேட்காமல ஜே.சி.டி. பிரபாகரோ விஜயோ அதுல பார்ட்டி கிடையாது, முஸ்தபாவும் பார்ட்டி கிடையாது. அப்படி அவர்கள் அந்த அலிகேஷனை அப்படியே இன்ட்ரி மாடல்ல போடுறாங்க. இன்னைக்கு வரை அதுக்கு எதிராக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல தாவேக அரசு. கிறிஸ்டியன் மைனாரிட்டி சரி, முஸ்லீம் மைனாரிட்டியும் சரி, யாரோட உரிமையும் இவர்களுக்கு எந்த பொருட்டும் கிடையாது. இவர்கள் திமுகவோடு சண்டையிடுவது அப்படின்றதெல்லாம் இருக்கிறாங்க ஒழிய இந்த உரிமையெல்லாம் வரிசையா பறிபோகுது. ஒன்றிய அரசு அப்படின்னு நம்ம சொல்லி இந்தியாவிலேயே ஒரு பெருமைமிகு மாநிலமா இருந்தது இந்திய அரசுன்னு மாத்திட்டு இருக்கிறாங்க. சாதியை ஸ்கூல்ல கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி மொத்தத்துல பிஜேபி என்ன விரும்பிச்சோ அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி சிறுபான்மையினருக்கு ஆட்சி எப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? அப்ப அவங்ககிட்ட அந்த எந்த ஐடியாவும் கிடையாது. ஒண்ணு. 2வது, இந்த வழக்குல என்ன செய்யறதுன்னு கேட்டீங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு உடனே போனாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்படும். அதை போல ஒரு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை எதுவுமே கிடையாது. ஆனால் இவர்கள் தவறா இல்ல வேணும்னே அதை கூட செய்யலாம். அவங்க சுப்ரீம் கோர்ட் போனா அப்படின்னு, ஆனா போனா காலியாகும். அப்படி செய்யக்கூடாது. 2 நீதிபதிகள் தீர்ப்பு மாறுபட்டிருக்கிறதுனா தலைமை நீதிபதிகிட்ட ஒரு கடிதம் கொடுத்து லார்ஜர் பெஞ்சுக்கு ஏஜி சொல்லி ரெஃபர் பண்ணணும். அதே போல இந்த வழக்கில் ஏன் முறையா நடத்தாம கோட்டை விட்டாங்க? அன்னைக்கு தாவேகா தரப்பின் வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் இம்ப்ளீட் போட போன வழக்கறிஞர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மனுதார வழக்கு வாபஸ் வாங்குறாங்க, நீங்க இம்ப்ளீட் போட வேணாம், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க கேஸ் நடத்த மாட்டோம், வாய்தா தான் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல குத்துற மாதிரி கேஸ் அன்னைக்கு நடத்துறாங்க. வாபஸ் அவங்க வாங்குவாங்க, இல்ல நாங்க வாய்தா வாங்குறோம்னு சொல்லிட்டு கவுண்டர் போட்டு கேஸ் நடத்துறாங்க. அப்ப ஏமாத்தக்கூடாது இல்ல? இல்லைன்னா நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் அன்னைக்கு இம்ப்ளீட் போறது.
அதை தடுத்தது தாவேக அரசின் வழக்கறிஞர்கள். இல்லைன்னா தீர்ப்பு அன்னைக்கு வந்திருக்காது, இம்ப்ளீட் போட்டு தள்ளி போயிருக்கோம். இப்ப இவ்வளவு தந்திரமாக இந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த தீர்ப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசின் வழக்கறிஞர்கள் துணை போறாங்கன்னா, இங்க ஒரு ஆள் கூட ஐடியாலஜிகளா கிடையாது. தாவேக அரசுல இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க ஏடிஎம்கே பிஜேபியில இருந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொன்னு ஐடியாலஜி இல்லாத வழக்கறிஞர்கள். அவர்கள் காசு கொடுத்தா எந்த பக்கம் வேணாலும் கேஸ் நடத்துவாங்க. இங்கிட்டு காசு கொடுத்தா இங்கிட்டு பேசுவாங்க, அங்கிட்டு காசு கொடுத்தா அங்கிட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு அடிப்படை நிலைப்பாடு கொள்கை ஒன்றும் கிடையாது. இந்த கவர்மெண்ட்டுக்கும் கொள்கை இல்ல, அவங்களுக்கான வக்கீலுக்கும் கொள்கை இல்ல. பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏடிஎம்கே ஆளுகளே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், இவர்களால் ஒருபோதும் சிறுபான்மை உரிமையை பாதுகாக்க முடியாது. தலைமை நீதிபதிக்கு கடிதம் கொடுத்து லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்றதுதான் இப்போதைக்கான ஒரே தீர்வு. அடுத்து மொத்த இஸ்லாமியர்கள் எல்லா பிரிவு அந்த பிரிவெல்லாம் எடுத்துட்டு எல்லா இஸ்லாமியர்களும் பிசி என்ற வகையில் கொண்டு வருவது அப்படின்றது இன்னொரு தீர்வாக நாம் வைக்கலாம். அதற்கு இன்னும் ஓய்வு பெற்ற நீதிபதியெல்லாம் கலந்து ஆலோசித்து அதை முடிவு பண்ணலாம். பல்வேறு சிறுபான்மை மக்கள் விஜய் தங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு நம்பிதான் அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட மக்களுடைய முதுகிலேயே குத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு குற்றச்சாட்டை இந்த காணொலியில வச்சிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.